அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேட்வி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த வீடியோ வெட்டனரி கவுன்சில் ஆஃப் கவுன்சிலிங் ஆஃப் இந்தியா ஆல் இண்டியா கோட்டாவான பிவிஎஸ்சி சீட்ஸுக்கான கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிச்சிருக்காங்க. அதில் என்ன கட் ஆஃப் வரைக்கும் கிடைச்சிருக்கு ஆல் இண்டியா ரேங்கில் நீட்டு மார்க் வச்சு அப்படின்ற விஷயத்தை வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்க. மறக்காம ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை ஆன் பண்ணுவீங்க அந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அஃபீஷியலாக பேசணும்னா ஆல் இண்டியா லெவலில் இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வெட்டனரி காலேஜஸ் அண்ட் ப்ரைவேட் காலேஜஸில் 15% சீட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓவரால் சீட்ஸ்னு பார்க்குறப்ப எவ்வளோ சீட்டு 779 சீட்ஸுங்க ஆக்சுவலி அவைலபிள் சீட்ஸு. இப்போ ஃபஸ்ட்டு ரவுண்டில் 751 சீட்டுக்கு அலாட்மெண்ட் போட்டிருக்காங்க. அதை ஏற்கனவே பார்த்துருக்குறோம், வீடியோவில் சொல்லியிருக்கேன். 751ல் கேட்டகரி வைஸ் பார்த்தோம்னா ரவுண்டு 1ல் அன்ரிசர்வ்டு, அதாவது ஓப்பன் கேட்டகரி 1,05,576. அதுதான் வந்து லேட்டஸ்ட், அதாவது கடைசி மார்க்கு, கடைசி ரேங்க்கு. அப்போ என்ன மார்க்ன்றது எக்ஸாக்டாக சொல்ல முடியல. ஏன்னா இது வந்து நிறைய வெப்சைட் இன்ஃபர்மேஷனு, பாஸ்ட் ஹிஸ்ட்ரி, அதாவது லாஸ்ட் இயர் எப்படி போச்சு, அந்த நீட்டு மார்க்கு வெர்சஸ் ரேங்க், அதை வச்சு தான் ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுத்துருக்கேன். எல்லா மார்க்கும் அப்படி தான். பட் ரேங்க் வந்து உங்களுக்கு அந்த அலாட்மெண்ட் லிஸ்ட்லேயே பார்த்துக்கலாம் ரேங்க் என்னன்னு சொல்லி. ஸோ 1,05,576 ரேங்க் பார்க்குறப்ப 460 மார்க் மேலே இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தான் கிடைச்சிருக்கும். அதே போல் பிடபிள்யூடி கேட்டகரி பார்த்தீங்கன்னா 160க்கு மேலே, ஏன்னா அது வந்து 12 லட்சம் பிடபிள்யூடி கேட்டகரிக்கு 160க்கு மேலே இல்லை 150க்கு மேலே கூட இருக்கலாம் அப்படின்றது. ஜெனரல் இடபிள்யூஎஸ் ஒன்று இருக்கு. அந்த ஜெனரல் இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா 1,13,311 ரேங்க் வரைக்கும் கிடைச்சிருக்கு அவங்களோட ரேங்க்கு. அப்போ ஒரு 430 மார்க்கு மேலே இருக்கலாம் அப்படின்றத, நீட்டு மார்க்கு 430க்கு மேலே இருக்கலாம் அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷன் தான். ஓபிசி கேட்டகரி பார்த்தோம்னா 1,07,304னா ஒரு 450க்கு மேலே இருக்க வாய்ப்பு இருக்கு. மேபி 480 இருக்கலாம், 490, 500 ரேஞ்சு கூட. பட் 450க்கு மேலே இருக்கிறவங்களும் வாய்ப்பு கிடைச்சிருக்கும் அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷன். அதே போல் பிடபிள்யூடி கேட்டகரி பார்த்தீங்கன்னா 240க்கு மேலே. எஸ்சிக்கு பார்த்தோம்னா 2,12,000 ரேங்க்கு. அப்போ ஒரு 260க்கு மேலே இருக்க வாய்ப்பு இருக்கு. நிச்சயம் இதை விட ஜாஸ்தி தான் இருக்கும். பட் நான் வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் தான் இது கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த ரேங்க், இந்த கடைசி ரேங்கை வச்சு வாங்கியிருக்கவங்க ஏதாவது அவங்களுடைய கட் ஆஃப் மார்க்கு, நீட்டு ஸ்கோரை நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் சௌகரியமாக இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகேங்களா? அதே போல் எஸ்டிக்கு பார்த்தோம்னா 2,68,695 அந்த ரேங்க்கு கடைசி சீட்டு கிடைச்சது. அப்போ 280 மார்க் மேலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எல்லாத்துக்கும் நம்ம வியூவர்ஸ்க்கு ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, இந்த ரேங்க், ஒவ்வொரு ரேங்க் கேட்டகரியிலும் இருக்கிறவங்க அவங்களுடைய கட் ஆஃப் மார்க் நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. நிச்சயம் மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ரவுண்டுக்கு பாசிபிலிட்டிஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்றதையும் இதில் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். என்ன கட் ஆஃப் வரைக்கும் சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க. தேங்க்யூ.